ஹலோ, வெல்கம் டு இசானா ஆரி ஒர்க். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்டீம் ஸ்டிச். கிளாஸ் 7 பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டீம் ஸ்டிச். இப்போ வழக்கம் போல் நம்ம த்ரெட்டை நாட் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அதை நம்ம எப்போது மாதிரி கையில் சுற்றிக்கிறோம். விரலில் சுற்றிட்டு ரைட் சைடு உள்ள த்ரெட்டை வைக்க போகிறோம். கீழே கொண்டு போகிறோம். ஸ்டீம் ஸ்டிச்சை பொறுத்தவரை ரொம்ப இதுவும் இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு. ஆரி ஒர்க்கு எப்படின்னா, ஆரி ஒர்க் பொறுத்தவரை நம்ம நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ ஸ்டீம் ஸ்டிச் போட போகிறேன். வழக்கம் போல் செயினை உள்ளேருந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஒரு லாங் செயின், அப்புறம் ஒரு லாக் செயின். உங்களுக்கு தெரியறதுக்காண்டி தான் எவ்வளோ ஸ்லோவாக போட முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். அதே மாதிரி அதை ஸ்டிச்சை கொண்டு பாதியில் போடுறோம். பாதியில் போட்டு அதே மாதிரி ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின். அந்த ஃபஸ்ட் ஸ்டிச் போட்ட செயினோட பாதியில், அதாவது மிடில் போட்டு ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின். அது எப்படி போடுறோங்கிறத நீங்கள் மியூட்டில் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செயின் போடுறோம். அப்புறம் ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின். அதாவது பாதியில் கொண்டு போய் ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின். இந்த மாதிரி போட்டுகிட்டே இருக்கணும். ஸ்டீம் ஸ்டிச்சை பொறுத்தவரை நம்ம இந்த ஃப்ளவர்ஸு, இந்த மாங்காய் ஷேப்பு அந்த மாதிரி போடும்போது, இந்த ஸ்டிச்சஸ் போடும்போது இன்னமும் அழகாக இருக்கும். ஒரு ஃப்ளவரில் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்தோன்னா நம்ம பார்க்குறதுக்கு ஒரு எம்போஸ்ட் லுக் கொடுக்கும். இதே ஸ்டிச்சஸ் நம்ம இந்த ஜர்தோசி பீடு, சுகர் பீடு அந்த மாதிரி நிறைய இடத்துல இதை நம்ம இந்த ஸ்டிச்சஸை போடுவோம் இனி வர கிளாஸில். பாருங்கள், அதே மாதிரி மெதுவாக உங்களுக்கு சொல்லிக்காண்டி தான் மெதுவாக நான் போட்டுட்ருக்கேன். ஒவ்வொரு ஆரி ஒர்க்கு பொறுத்தவரை நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். எவ்வளோ நம்ம அழகாக போடுறோமோ அவ்வளோக்கு நம்ம ஒர்க் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இப்படி எதனால் நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் பார்க்குறோன்னா, நம்ம நீடில் ப்ராக்டிஸ்க்காண்டி பார்க்குறோம். சில்க் த்ரெட்டை பொறுத்தவரை பிரிஞ்சு வரும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண சில்க் த்ரெட்டில் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதுவே நம்ம ப்ளவுஸில் போடும்போது எப்படி போடலாம் அப்படிங்கிறது வரப்போகிற கிளாஸில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டிச்சை ஒரு எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரு லைனில் மட்டும் போட்டிங்கன்னா வராது. அதை ஏதாவது ஒரு பிக்சர் ட்ரா பண்ணும்போது தான் உங்களுக்கு டவுட் வரும். இதை எப்படி கொண்டு போகணும், எது போகணும். அதே மாதிரி தான் ஒரு லைனில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். திலகம் ஷேப்பு, மாங்காய் ஷேப்பு, லீஸ் ஷேப்பு, அந்த மாதிரி ஷேப்ஸ், நிறைய ஷேப்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ப்ளவுஸில் போடும்போது ஒரு ஈஸியாக வரும். இப்போ உங்களுக்கு இதை நீங்கள் இந்த ஸ்டிச்சஸ் மியூட்டில் போட்டு பார்க்கலாம். எப்படி கொண்டு போகிறேன், எப்படி கொண்டு வரேன், அந்த மாதிரி பார்க்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சு தான். நம்ம ஜர்தோசி, பீடு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம நாட் போட்டுறேன். நான் எப்படி போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செயின் எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளேருந்து இன்னொரு செயின் எடுத்து ஃபஸ்ட்டு போட்ட செயினை செகண்ட் போட்ட செயினோட உள்ளேருந்து நம்ம இழுக்கிறோம். ஓகேவா? இப்போ இழுத்தாச்சு. இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது நல்ல நம்ம ஒர்க் நீட்டாக இருக்கும். இதையே நம்ம ஜர்தோசியில் போடுவோம்னு சொன்னோம்ல, அது மாதிரி ஜர்தோசியில் போடும்போது இன்னமும் பார்க்க அழகாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஷேப்ஸில் போட்டு பார்க்கலாம். எந்த ஷேப்ஸ்லனா இந்த மாதிரி மாங்காய் ஷேப்பில் போட்டு பார்க்கலாம். அப்புறம் லீஃபில் போட்டு பார்க்கலாம். மாங்காய் ஷேப்பில் போடும்போது இன்னமும் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். எப்படி போடணும்னு தெரியும். அந்த மாதிரி இந்த லீஃப் போட்டு அதை சும்மா நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஒவ்வொரு ஷேப்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஆரி ஒர்க் நல்ல ஈஸியாகவும் ஸ்பீடாகவும் நல்ல டிசைன், ஒரு ப்ளவுஸில் எப்படி டிசைன் பண்ணணும் அந்த மாதிரி கூட உங்களுக்கு வரும். ஓகேவா? என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.